ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று இரதங்களின் தலைவர்கள் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருமுறை யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய ஆகாபினிடத்திற்கு போயிருந்தான். அப்பொழுது ஆகாப் யோசபாத்தை பார்த்து, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் நான் யுத்தம் பண்ண போகிறேன், என்னோட நீர் வருகிறீரா என்று கேட்டான். அப்பொழுது யோசபாத் ஆகாபை பார்த்து, நாம் கர்த்தரிடத்தில் இதை குறித்து விசாரித்து அறிந்துவிட்டு செல்லலாமே என்று யோசனை சொன்னான். அப்பொழுது மிகாயா என்கிற தீர்க்கதரிசியை ஆகாப் அழைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை என்று சொன்னார் என்று தேவனுடைய வார்த்தையை சொன்னார். ஆனால் அதற்காக ஆகாப் மிகவும் கோபப்பட்டு மிகாயாவை சிறையில் அடைத்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு மீறி யுத்தத்திற்கு போனான். அவன் தந்திரமாக நடந்து கொண்டு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை பார்த்து, நீர் ராஜாவைப் போல வேடமணிந்து யுத்தத்திற்கு செல்லும், நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் என்று சொல்லி இருவரும் யுத்தத்திற்கு போனார்கள். எதிரிகள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மேல் மாத்திரம் குறிவைத்து யுத்தம் பண்ண அறிவுறுத்தப்பட்டிருந்தபடினால் அவர்கள் ராஜவஸ்திரம் தரித்திருந்த யோசபாத்தை பார்த்தபோது இவன்தான் ராஜாவாக இருக்கும் என்று அவனை நெருங்கினார்கள். அவன் பயந்து கூக்குரலிட்டான். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று எதிரிகள் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் ஒரு வீரன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மேல் சரியாக பட்டது. அவன் காயப்பட்டு மரணம் அடைந்தான். இந்த பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு சேர்ந்து தனக்கு சம்பந்தமில்லாத யுத்தத்திற்கு போனான். அங்கே கர்த்தர் அவன் மேல் கிருபையாய் இருந்தபடியினால் எதிரிகள் கையிலிருந்து காப்பாற்றப்பட்டான். கூடா நட்பு கேடாய் முடியும் என்கிற வார்த்தையைப் போல நாம் சேரக்கூடாத மனிதர்களிடத்தில் சேர்ந்தாலோ நமக்கு அடாத காரியங்களில் தலையிட்டு கொண்டாலோ அதனால் நாம் வருத்தங்களையும் சேதங்களையும் சந்திக்க நேரிடும். ஆகவே இந்த காரியங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்து வீணான காரியங்களுக்கு விலகி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உம்முடைய வார்த்தைக்கு மீறி செல்லாமலும் எங்களுக்கு சம்பந்தமில்லாததும் வேண்டாததுமான காரியங்களில் தலையிட்டு கொள்ளாமலும் ஞானத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.